கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் விவசாய பொதுமக்கள் மத்திய அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என்ற பெயர் மாற்றம் செய்ததற்கு நன்றி தெரிவித்தும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி கொடுத்ததற்கும் தொகுப்பூதியமாக ஒரு நாளைக்கு 290 ரூபாயிலிருந்து 336 உயர்த்தி கொடுத்த மத்திய அரசுக்கும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயோமெட்ரிக் முறையை கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் இந்திய நாட்டின் பாரத பிரதமருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சார்பாக பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு சமூக நீதி கல்லூரி விடுதியில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளுக்கான நல்லோசை களமாடு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் MS பிரசாத் பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது தமிழக அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பாக அரசு சமூக நீதி கல்லூரி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளுக்கான நல்லோசை களமாடு போட்டிகள் நடத்தப்பட்டது. சடையம்பட்டு அரசு சமூக நீதி கல்லூரி விடுதியில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளுக்கான நல்லோசை களமாடு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் ரங்கோலி, ஓவியம், நாடகம், கவிதை, பாட்டு போட்டி, கேரம்போர்டு போட்டிகள் நடைபெற்றது. மேலும் மாணவ மாணவிகள் சிறப்பாக கல்வி கற்று வாழ்வில் முன்னேற வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் MS பிரசாத் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சட்டம் மற்றும் ஒழுங்கு பணிகள் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் MS பிரசாத் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் MS பிரசாத் பேசும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைதியை தொடர்ந்து நிலைநாட்டும் வகையில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பணிகள் குறித்து தொடர்பான கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் சட்டம் ஒழுங்கு நேர்வுகளில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டார். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து அமைதியை பேணி பாதுகாக்கும் வகையில் சட்டம் ஒழுங்கு நேர்வுகளில் தொடர்ந்து சிறப்பாக பணிகளை மேற்கொள்ளவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். கள்ளக்குறிச்சி அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வு பயிற்சி வகுப்பினை மாவட்ட ஆட்சியர் MS பிரசாத் ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேசிய வருவாய் மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வு NMMS பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வு பயிற்சி வகுப்பை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் மாணவர்களின் கற்றல் திறன் கேட்டறியப்பட்டதுடன் இத்தேர்விற்கு தயாராகும் வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வு 6 மையங்களில் 226 மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பயிற்சி வகுப்பினை மாணவர்கள் உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி பட்ட படிப்பு உதவித்தொகை திட்ட தேர்வு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 7ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்களுக்கு 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து அரசு பள்ளியில் பயின்றால் அந்த மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 என ஒரு ஆண்டிற்கு ரூபாய் 12,000 என மொத்தம் 48,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றன என மாவட்ட ஆட்சியர் MS பிரசாத் தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டை அரசு கலை கல்லூரி அமைக்க வேண்டும் என்ற தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு உளுந்தூர்பேட்டையில் அரசு கலை கல்லூரியில் தற்காலிக பள்ளி கட்டடத்தில் தொடங்கப்பட்டு 348 மாணவ மாணவிகள் சேர்க்கை நடைபெற்று வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. உளுந்தூர்பேட்டை அரசு கலை கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் கல்லூரி மாணவ மாணவிகளின் கோரிக்கையை ஏற்று கழிவறை மற்றும் உணவகம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய உயர்கல்வித்துறை அமைச்சர் தமிழகத்தில் உயர்கல்வியை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட நடப்பு கல்வி ஆண்டில் 20% மாணவ மாணவிகள் கூடுதலாக சேர்க்க நடைபெற்றதாக கூறினார்.